வெற்றினா என்னங்க? நாம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளுக்கு ஜெயம் தான் வெற்றி. அந்த வெற்றி நம்மளுக்கு எப்படி வரும்? கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருந்தா அந்த வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். பைபிள்ல பாருங்க, தாவீது ராஜா இருக்கிறார். தாவீது ராஜா செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு வெற்றி. எப்படி அது சாத்தியமாச்சு? பாத்தீங்கன்னா, அவர் வாழ்நாள் ஃபுல்லா கர்த்தர் கூட இருக்கிறார். தேவன் கூட அவர் ஒரு நாள் பொழுதெல்லாம் கழிக்கிறார். தேவன் அவர் தேடிட்டே இருக்கிறார். நாம எப்படி கர்த்தரை தேடலாம்? தாவீது ராஜா எப்படி தேடுறான்னு பார்க்கலாமா? பாருங்க, அவரு அதிகாலைல எழும்புறாருங்க. அதிகாலைல எழும்பி கர்த்தருடைய கிருபைக்காக அவர் காத்திருக்கிறார். நம்ம பைபிள்ல படிக்கிறோம், நாள்தோறும் உங்களுடைய கிருபை புதிதானது. அதே மாதிரிதான் தாவீது என்ன பண்றாரு? என்றைக்கும் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அதிகாலையில எழும்பி காத்திருக்கிறார். அதே மாதிரி என்ன பண்றாரு? அவர் நடக்க வேண்டிய வழிகளை காண்பீங்க சொல்லிட்டு கேட்கிறாரு. இது அதிகாலையே அவர் பண்றாரு. அதிகாலைனா ஒரு 5 மணி வச்சுக்கலாம். நம்ம காலையில என்ன பண்றாரு? காலையில கர்த்தர்கிட்ட அவருடைய தேவைகள்லாம் சொல்றாரு. தேவைகள்லாம் சொல்லி அவருக்காக காத்திருக்கிறார். அவர் பதில் கொடுக்க போகிறாரு சொல்லிட்டு காத்திருக்கிறார். அந்தி சந்தி வேளையில், அப்படின்னா மாலை வேலை, மத்தியான வேலை, இதுல பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி அவரு முறையிடுகிறார். முறையிடுகிறதுனா என்னங்க? அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பதில் சிலதுக்கு கேட்கப்படாது. அந்த பட்சத்துல என்ன பண்றாரு? அவர்கிட்ட இன்னும் அதிகமா வேண்டுறாரு. கர்த்தாவே, ஏன் இது சந்திக்கப்படல? அவருடைய பிரச்சனைகள் எல்லாம், எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா பாருங்க, காலையில ஆரம்பிச்சு மாலையில வரைக்கும் அவர் கர்த்தர்ட்ட ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். அவருடைய தேவைகள், அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் கர்த்தர்ட்ட சொல்றாரு. அவர் தானா எதுவுமே முடிவு பண்ணல, தானா எதுவுமே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல, தானா எந்த பிளானுமே போடல. எல்லாமே கர்த்தர்ட்ட அவரு சொல்றாரு. கர்த்தர் கண்டிப்பா அப்படி சொன்னார்னா அவர் ஒரு வழியை கொடுப்பார். நம்மள்ட்ட ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமா நம்மள்ட்ட பேசுவாரு. இரவு தூங்கும் போது என்ன பண்றாரு? இரவு தூங்கும் போது அவர் தியானிக்கிறார். கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும், எப்படி அவருக்கு வெற்றி கிடைச்சது, அவருடைய நன்மைகள், இது எல்லாமே அவர் தியானிக்கிறார். கண்டிப்பா அப்படி தியானிக்கணுங்க. அப்படி நம்ம யோசிச்சாதான், நம்ம அதுக்கு நன்றி நைட்டு நம்ம சொன்னாதான் நம்மளோட விசுவாசம் இன்னும் பெருகும். அடுத்த நாளைக்கு இன்னும் அதிகமாய் அவரை தேட நம்மளுக்கு அது உதவி செய்யும். நாம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னா, கர்த்தர் கூட நம்ம ஒரு நாள் பொழுது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். காலைல மட்டும் இல்ல, நைட்டு மட்டும் இல்ல, அவர்கிட்ட உங்களோட தேவைகள் எல்லாம் பேசிக்கொண்டு, எப்ப நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கர்த்தர்ட்ட நம்ம ஜெபிக்கணும். அவர்கிட்ட நம்மளுடைய தேவைகளை சொல்லணும். கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் ஜெயமாக மாறும்.